ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கார் விபத்துக்கு பிறகு நம்ம இன்சூரன்ஸை எப்படி கிளைம் செய்கிறது அப்படி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்தியாவில் பெரும்பாலான சாலைகளில் எக்கச்சக்கமான வாகனங்களுடன் போக்குவரத்து நெரிசல் நம்மலாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். இதனால் இந்திய சாலைகளில் வாகனம் ஓட்டுவது ஒரு சவாலான காரியமாக இருந்தாலும், நம்ம எவ்வளவு எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டினாலும் அல்லது போக்குவரத்து விதிகளை பின்பற்றினாலும் நம்மளுடைய துரதிர்ஷ்டமோ என்னன்னு தெரியாது. ஆனால் சில விபத்துக்களில் நம்ம மாட்டிக்குவோம். தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கம் காரணமாக இந்தியாவில் விபத்துகள் கார் இன்சூரன்ஸ் கிளைம் செய்வதற்கான செயல்முறை கடந்த சில வருடங்களாக ஒருங்கமைக்கப்பட்டு நமக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்தியாவில் ஒரு விபத்து நேர்ந்த பிறகு கார் இன்சூரன்ஸ் எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கார் இன்சூரன்ஸை கிளைம் செய்வதற்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய கார் இன்சூரன்ஸ் பாலிசியின் ஒரு காப்பியை எடுத்து வச்சுக்கணும். காவல்துறையிடம் இருந்து பெறப்பட்ட முதல் தகவல் அறிக்கை, அதாவது எஃப்ஐஆர் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் நம்ம வாங்கிக்கணும். ஓட்டுநர் அந்த ஓட்டுநர் உரிமத்தோட ஒரு காப்பி எடுத்துக்கணும். முறையாக நிரப்பப்பட்ட கையெழுத்திடப்பட்ட கிளைம் படிவம் நம்ம இருக்கணும். அசல் பழுதுபார்ப்பு பில்லுகள், பண ரசீதுகள் எல்லாமே நமக்கு இருக்கணும். அதாவது நம்மளுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுச்சு அப்படின்னா அந்த காரோ இல்லை பைக்கோ டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம ஒரு சர்வீஸ் சென்டர் போய் விடுவோம். அவங்க கொடுக்குற அந்த ப்ராப்பரான பில் பேமெண்ட்டுகள் எல்லாமே நமக்கு கரெக்டாக வச்சுருக்கணும். இதுக்கப்புறம் உங்கள் காரோட பதிவு சான்றிதழோட நம்ம அதாவது ஆர்சி புக் இருக்கணும். உடலில் காயங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னு போச்சுன்னா அதற்கான மருத்துவ சான்றிதழ், அதாவது நமக்கு ஏதாவது ஆகியிருந்தாலும் நமக்கு அது மூலிமா கிளைம் பண்ண முடியும். நமக்கான மருத்துவ பில்லுகளும் நம்ம கரெக்டாக வச்சுருக்கணும். விபத்துக்கு பிறகு கார் இன்சூரன்ஸ் கிளைம் செய்வதற்கான படிப்படியான வழிமுறையை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய இன்சூரன்ஸ் நிறுவனத்தினர் ஃபஸ்ட் நம்ம இன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இன்சூரன்ஸ் கிளைம் செய்வதற்கு நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப் என்னன்னா, உங்களுடைய இன்சூரன்ஸ் நிறுவனத்திட்ட தெரிவிக்கணும். அதாவது உங்களோட வாகனத்திற்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்து விளக்கமான தகவலை நம்ம கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் கிளைம் நிராகரிக்கப்படாமல் இருப்பதற்கு இந்த விஷயம் நம்ம வெளிப்படையாக ஓப்பனாக அவங்ககிட்ட சொல்லிடணும். இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிடணும். அதுக்கப்புறம் காவல்துறையில் எஃப்ஐஆர் நம்ம இது பண்ணணும். விபத்தில் திருட்டு, மூன்றாம் தரப்பினர் அல்லது குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம காவல்துறைக்கு ஒரு தகவல் அளிச்சிடணும். முதல் தகவல் அறிக்கையை நம்ம தாக்கல் செய்யணும், அதை எஃப்ஐஆர் பண்ணணும். சிறிய அளவிலான கீறல்களுக்கு எஃப்ஐஆர் அவசியம் கிடையாது. எஃப்ஐஆர் தாக்கல் செய்த பிறகு உங்களுடைய இன்சூரன்ஸ் கிளைம் செய்யும் போது அந்த நகல் ஒன்றை நம்ம வாங்கி கொடுக்கணும். புகைப்படங்களை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதாவது விபத்து நடந்த இடம் மற்றும் உங்கள் வாகனத்திற்கு ஏற்பட்ட சேதங்களை தெளிவான மற்றும் விளக்கமான புகைப்படங்கள் மூலமாக நம்ம ஆவணப்படுத்தணும். இன்சூரன்ஸ் நிறுவனத்துடன் தேவையான டாக்குமெண்ட்டுகளை நம்ம கொடுக்கணும். உங்களுடைய கிளைமை செயல்முறைப்படுத்த இன்சூரன்ஸ் நிறுவனம் உங்களிடம் பல்வேறு டாக்குமெண்ட்டை கேட்பாங்க. இது எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணி ஆகணும். அப்புறம் உங்களுடைய காரை பழுது பார்த்து பில்லு கொடுக்கணும். சப்போஸ் கார் திருடப்பட்டிருந்தது அப்படின்னா, ஒருவேளை உங்கள் காரை யாராவது திருடி விட்டால் உடனே அது கொடுத்தா உங்களுடைய இன்சூரன்ஸ் நம்ம தெரியப்படுத்தணும். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆரும் தாக்கல் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.